ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஹிட்டாச்சி. இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் சிஎஸ் ரேங்க் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி மைன்கிராஃப்ட்னு சொல்லி மைன்கிராஃப்ட் இருந்துச்சுங்க. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். சரி, அதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஒரு புது கேம் இந்த புது கேம்லாம் இல்லை, விளாண்டுருக்க கேம் தான். நான் சொல்லிக்கிறவள விளாட மாட்டேங்க, ஓகேவா? சரி வாங்க, நீங்களே கேம் ப்ளே பார்த்துட்டு பிடிச்சிச்சா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்டு எதுவும் பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா நம்ம அப்படி தாங்க. ஓகே, ஃபஸ்ட் எடுத்து நம்ம G18 எடுத்து ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி நான் பிளேயர்லாம் சொல்ல முடியாது, ஒரு 2 வருஷம் விளாட்றேன், அவ்வளோதான். அவ்வளோக்கா ஸ்கின்னும் இருக்காது, கொஞ்சம் பாட்டுத்தனமாக தான் விளாடுவேங்க. ஓகே, எடுத்தோன்னே அங்கே இருக்கான். இங்கேருந்து ஒரு ஏஸை போட்டு பார்த்தா 88 தப்பிச்சிட்டான். அவன் நிறைய நல்ல டேமேஜ் கொடுத்துட்டாங்க. நமக்கு 18 HP வரைக்கும் கொண்டு வந்துட்டான். சரி, கேட்டஸ்கில் ஆன் பண்ணிட்டு ஐபி ஏறிட்டு நான் சுட்டு காமிச்சு கொடுத்துட்டேன். மேலே கை வச்சிட்டான். சரி, ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சு விட்டாங்க, அவ்வளோதான் அப்படின்னு நான் நினச்சேன். சரி ரைட்டு, இவங்க தான் என்ன பண்ணேன், அதில் நான் ஒருத்தன்டா எல்லாத்தையுமே நாக் பண்ணேன்னா நான் டேமேஜ் கொடுத்தேன். சரி ஓகே, சீக்கிரம் முடிச்சு விடுங்கண்ணா. சப்ப பிளேயர் தான் பாருங்களேன், அங்கூச்சி அவன் செத்துருவான், எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இவன் பார்க்க நல்ல ஒரு பிளேயர் மாதிரி தான் தெரியுறான். ஓகே, நல்ல ஒரு கேட்டஸ்கில் இருக்குது. நம்ம ஸ்பீடாக வச்சோம்னா கிள்ளி வச்சோம்னா ஓட மாட்டேங்கிறாங்க. ஓகே, அவனுக்கு 2 HP தான்டா, 2 ஒரு 78 15. ஓகே, முடிச்சு விட்டாச்சு. ஓகே, நம்ம இந்த மேட்ச் விளாட்ல, ஏன்னு கேட்டிங்கன்னா ஓகே லைட்டாக நாய்ஸாக தான் இருக்குது. ஓகே, இந்த அலைபாஸ் ஷர்ட். ஓகே, நம்மமே தாம்சன் பிளேயர் தாங்க. ஏன்னா தாம்சன் எடுத்து ஆட ஆரம்பித்தோம்னா மொத்த மேப்புமே அழுது போயிடும், சும்மா தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டெலிபோர்ட் இடம் வந்துருச்சா. ஓகே, ஏன்டா அவ்வளோனா வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா சோம்பேறித்தனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, அதான். ஏன்னா போய் விளாட்ணும், அதுக்காக தான். ஓகே, மைன்கிராஃப்ட் வீடியோ வரும்னு கேட்டிங்கன்னா வரும். இப்போ கொஞ்சம் நம்ம புதுசாக கேம் ட்ரை பண்ணலாமே, நிறைய கேம்ஸ் இருக்குல்ல, மைன்கிராஃப்ட் மட்டுமே வேணாம். ஓகே, ஃப்ரீ ஃபயர் ட்ரை பண்ணலாம். சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வீடியோஸுமே வரும். ஓகே, நேராக டெலிபோர்ட் ஆகி இந்த லைட்டாக பார்த்தீங்களா மேலே 300 ஏறுதுங்க. 300 ஏறுனா எங்கே போய் விளாட முடியும்? எடுத்தோன்னே சரி இங்கே ஒருத்தன் வந்துட்டான்னு பார்த்தா எனக்குன்னே வருவானுங்க ஓசிக்கில் அடிக்க. அவன் அடிக்காட்டி நம்ம செத்துருப்போங்க, அது தெரிஞ்ச விஷயம். அது ரைட்டு. சரி, இங்கேருந்து மெடிக்கெட் ஏற்றுவோம். ஏன்னா அங்கேருந்து அடிக்க ஆரம்பித்தேன். அவனுக்கு லாங் ரேஞ்ச் இல்லாதனால தான் நமக்கு டேமேஜ் கம்மியாச்சு. அவன் அடித்தாங்க. சரி, ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க 2 பேர். அங்கே ஒரு ஏறி ஒரு ஹெட்ஷாட் வைப்போம். தாம்சன் தாங்க மாசு, ஏன்னா தாம்சனுக்கு எவ்வளோ கண்ணாட்டுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு தான் ஓசிக்கில் அடிச்சிட்டானா. சரி, இங்கோத்தே இருக்கான், இவனை முடிச்சுலாம் பார்த்தியா, ப்யூர் ரெட்டு. சரி விடு, அதையும் ரிவ்யூ பண்ணிடுவானுங்க, அது தெரிஞ்ச விஷயந்தான். சரி ஓகே, இதில் என்ன இருக்குது, சூப்பர் மெடிக்கெட்டு எல்லாம் என்ன எடுக்கிறல ரிவ்யூ பண்ணிட்டானுங்களா, ஏன்டா பண்ணுறீங்க? ஓகே, இதில் ஏறி போவாக்குள்ளேயுமே 2 பேர் டப் நாக் ஆகிறாங்க நம்ம டீமில். அந்த சைடு முடிச்சு விட்டாங்க. சரி, நானும் தேட ஆரம்பித்தேன். ஒருத்தன் இங்கே தான் இங்கே மார்க் காமிச்சக நான் கவனிக்கல, ஓகேவா? நீங்கள் வீடியோவில் பார்க்க நல்லா தெரியும், அவன் வரப்போக்கு மார்க் காமிச்சேன். சரி ஓகே, கீழே தான் இருப்பான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு கீழே குதித்தேன். கீழே இல்லை, என்கிட்ட ஈபியும் இல்லை. ஸ்லைட்டு அவன் வரப்போ மார்க் காமிச்சு இப்போ எனக்கு நான் முடிஞ்சு. சரி ஓகே, அவன் கண்டுபிடிக்கணும், நம்ம கண்டுபிடிச்சி ஒரு கில் அடிப்போம் அப்படி தான் மேலே ஏறினேன். இதெல்லாம் ஸ்பீடு பண்ண முடியாது, பார்த்தீங்களா? எவ்வளோ சொகுசு உட்காந்துருக்கான் ஒருத்தன், வரவே கூட தெரியாமல். சரி ஓகே, இதில் சர்வே பண்ணுற பிளேயராட்டுக்கு அவங்க மேலேக்கா வர வைக்கும், நம்ம அதுக்குள்ளே முடிச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 2. இந்த ரவுண்டில் இருங்க, நம்ம ரோஸா எடுக்கலாமா? இல்லை, ஓகே, ரோஸாலாம் வேணாம், நம்மளுக்கு கொஞ்சம் எக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். ஓகே, ஹெல்மெட்டு, வெஸ்ட்டு, அப்கிரேடு, 4 க்ளோவாலு. நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போமா, எதுவும் சொல்லிக்கிறவளோ கிடைக்கல. ஓகே, அப்புறம் ஒரு காளானை பிடிச்சிட்டு கிளம்புவோம். இந்த கத்தி வேறு, இந்த கத்தி தூக்கியில் போட்டு கிளம்புவோமா. நம்ம கண்மூடித்தனமாக தான் கேட்டஸ்களை யூஸ் பண்ணுறது, தேவைப்பட்ட நேரத்தில் கிடைக்காது எப்போதான் எனக்கும் தெரியும். ஓகே ஓகே, மேலே தவலாம், அதுக்குள்ளே மார்க் காமிக்குதா. இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே இருந்தேன்னா அவன் கரெக்டாக ஃப்ரீஸ் போட்டான்னா ஹூக்கங் போட்டுருந்தான். அந்த ஹூக்கங் எடுத்துகிட்டு முடிச்சு விட்டாச்சு 1. பார்த்தீங்களா, அங்கே ஒரு அக்கா இருங்கக்கா வந்துடுறேன். ஓகே, ரிவ்யூ பண்ணால் அது எனக்கு தெரியும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம இருக்கோம், ஒரு சூப்பர் மீடி ஏற்றிட்டு நேராக கிளம்புவோம். இப்படி போகிற கேப்பில் அந்த அக்கா முடிச்சு விட்டாங்க, எனக்கு தெரியும். பின்னாடி திரும்பி பார்த்தா தொம்மால் ஏன்னு இருக்கான், அவனுக்கு சரி டேமேஜ் பார்த்தா இங்கே பாருங்க குயிக்க போய் விருன்னு ஓட்டான். ஓடினா மட்டும் விட்டுருவோமா, ஏறி ஒரு அழுத்து வெளியே போ. பக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் குளோவால் போட்டேன் இந்த இடத்துல. அதெல்லாம் அப்படி தான், நான் போய் அடிச்சிட்டுன்னு நினச்சேன். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பேராஃபிட் இவன்ட்லேருந்து எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே இங்கேருந்து என்ன க்ளோவால் எடுத்துப்போம். ஓகே, இங்கே G18 வேணாம். ஓகே, எனக்கு இது வேணும். நெக்ஸ்ட் இல்லை வெஸ்ட்டு பூஸ்டர் வேணும். நெக்ஸ்ட்டு ஓகே, இது எனக்கு வெஸ்ட்டு இந்த
ஷூ இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஜாலியாக இருக்கும் இது கூட போகிறதுக்கு. ஓகே, ஒரு 5 க்ளோவால் ரிப்பேர் கிட்லாம் எடுத்து போட்டுப்போம். 1 காளான் மட்டும் போட்டுப்போமா? சரி ஓகே, காளான் அவனுக்கு வாங்கி கொடுத்தாச்சு, பரவாயில்ல. ஓகே, மேலே போயிடலாம். ஆக்சுவலி எனக்கு இந்த ஷூ வந்து ஓவர் வேர்ல்டில் ஐயோ நார்மல் பெருமனாவில் கிடச்சா பயங்கரமாக இருக்கும். சரி ஓகே, அந்த ஓவர் வேர்ல்டு மைன்கிராஃப்ட்டை பற்றி தான் யோசிக்கிறோம். இது ஃப்ரீ ஃபயர். ஓகே, இங்கே எவனுமே இல்லைங்க. அதுக்குள்ளே நாங்கள் டப்னு முடிச்சு விட்றோம். இல்லை நம்ம சுற்றிட்டு போவாங்களையும். ஓகே, அப்படின்னு பார்த்தா இங்கே யாருமே இல்லை. சரி மேலே ஏறி பார்ப்போம் எவனோ இருப்பான்னு பார்த்தா மேலே ஒரு அக்கா. வணக்கக்கா. அந்த அக்காட்ட எதுவுமே இல்லையாட்டுக்கு வெஸ்ட்டெல்லாம் அதான் நம்ம கிழிச்சு விட்டாச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் ஒருத்தனி நான் தான் அடிப்பேன், அதுக்காக போகிறேங்க. இன்னும் 2 பேர்த்த அடித்தேன்னா நல்லாயிருக்கும். சரி ஓகே, இங்கே இருக்கானா எவனும் இல்லை. ஓகே, மேலே ஏற முடியாது. அகைன் நான் தேவையில்லாமல் கீழே குதிச்சிட்டேன். ஓகே, இவன் போகணும், நம்ம போகணும். இவன் உள்ளே போகணும், நான் கீழே குதிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அங்கே வரேன், நான் கரெக்டாக வருவான் பாருங்க. போடு, வெளியே போடா, முடிச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இவன் நம்பாளா மேலே இருக்காங்க. மேலே பார்த்துனேன் அவனை தான் அடிக்கணும். மேலே வந்து நெயின் இருக்கான் பார்த்தீங்களா, நான் பார்த்துனேன். சரி ரைட்டு, மேலே வாடா சீக்கிரம் வெளியே வாடா. தாம்சன்லேருந்தே அடிக்கிற பேராஃபிட் இருந்தாலுமே தாம்சனே மேலே கை வச்சேன். ஓகே, இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, இவன் ஸ்கோப் போட்டு அடித்தவங்களே அவன் ஏற முடியல அவனால். இங்கே பார்த்தீங்களா 63, 18, 13 லைட்டாக கம்மிடா, முடிச்சு விட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, டாட்டா, பை பை, see you.